இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்யும் இடத்திற்கு வந்த லட்சுமணன், அனுமன் மற்றும் ஏனைய படைவானரங்கள் யாகத்தை அழித்து வேள்வி குண்டத்தை அழித்தனர். இதனால் இந்திரஜித் நாகம் போல் சீறி, அனுமனே, உங்களை கொல்வதற்கு யாகம் வேண்டியதில்லை. உங்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. விளக்கில் விழுகின்ற விட்டில் பூச்சிகளைப் போல் அழியப் போகின்றீர்கள் என்று கூறிக்கொண்டு போருக்கு வந்தான். அனுமன் தோள் மீது லட்சுமணர் அமர்ந்து போர் செய்தார். அப்பொழுது விபீஷணர், இளைய பெருமானே, இந்திரஜித்தை கொல்லுவதற்கு இது ஏற்ற சமயம். காலம் தாழ்த்தாது அவனை கொன்று காலனுக்கு விருந்து வையுங்கள் என்று கூறினார். போரை காண்பதற்காக விண்ணுலகத்தவர் வானில் வந்து தோன்றினர். அப்பொழுது இந்திரஜித் விபீஷணனிடம், நீ அரக்க குலத்தையே கெடுக்க வந்தாயா? சிறிது கூட உனக்கு வம்சரத்தம் ஓடவில்லையா? நம் விரோதியே கதி என்று இருக்கின்றாய். உனக்கென்ன மூளை மழுங்கி விட்டதா? இன்று உன் யோசனையால் தான் இந்த யாகம் தடைபட்டு விட்டது என்றான். அதற்கு விபீஷணன், நான் அரக்க குணம் கொண்டவனல்ல, நேர்மையை விரும்புபவன். அதனால்தான் இவர்களோடு நட்பு கொண்டேன். நட்பு நம்பிக்கையின் அடிப்படையில் பிறந்தது. பிறர் பொருளை கவர்ந்தவன் என்றுமே வாழ்க்கையில் உயரமாட்டான். நீ ராவணனுக்காக போர் புரிகிறாய், அதனால் நீயும் அழிய வேண்டியவன்தான் என்றான். இதை கேட்டு இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டான். லட்சுமணனை பார்த்து, நான் உன்னையும் உன் அண்ணனையும் நினைவிழக்கச் செய்தேனே, அதை நீ மறந்துவிட்டு இப்பொழுது என் கையால் மீண்டும் இறக்கவா வந்திருக்கின்றாய் என்று கேட்டான். அதற்கு லட்சுமணன், வீரனே, இனி என்னை கொல்வது என்பது முடியாத காரியம். அதனால் என்னிடம் வீண் பேச்சு பேசாதே. மறைந்து தாக்குவதுதான் வீரனின் பலமா? என்னுடன் வந்து நேருக்கு நேர் போர் புரிந்து வென்று காட்டு என்று கூறினார். இருவருக்கும் போர் ஆரம்பமானது. இவர்களுக்கிடையில் நீண்ட நேரம் போர் நடந்தது. இந்திரஜித்தால் லட்சுமணனின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. விபீஷணனோ, வானரர்களே, அரக்கர்களை அழியுங்கள். ராவணனுக்கு இந்த இந்திரஜித் ஒருவனே மாவீரன். இவனை லட்சுமணன் கொன்று விடுவார். நாம் லட்சுமணனுக்கு உதவி புரியும் வகையில் அரக்கர்களை அழிப்போம் என்று கூறினான். வானர வீரர்கள் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினர். லட்சுமணன் இந்திரஜித்தின் தேர்ப்பாகனை கொன்றான். அதனால் இந்திரஜித் தானே தேரை ஓட்டிக்கொண்டு போர் புரிந்தான். வானர வீரர்கள் இந்திரஜித்தின் தேரை தொடித்தெறிந்தனர். பிறகு இந்திரஜித் அறையில் நின்று போர் புரிந்தான். லட்சுமணனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்திரஜித் சக்தி வாய்ந்த படைக்கலன்களை ஏவ ஆரம்பித்தான். இந்திரஜித் லட்சுமணன் மீது வாயுப்படையை ஏவினான். லட்சுமணன் தன்னிடமிருந்த அக்னி படையை ஏவி அதை அணைத்தார். இந்திரஜித் வருணாஸ்திரத்தை லட்சுமணன் மீது ஏவினான். லட்சுமணன் தன்னிடமிருந்த வருணாஸ்திரத்தால் அதனை தூள் தூளாக்கினார். இந்திரஜித் ஏவும் படைக்கலனை அதே படைக்கலனை கொண்டு அழித்தார். வெகுநேரம் போர் புரிந்ததால் இந்திரஜித் சோர்வை உணர்ந்தான். அதனால் அவன் லட்சுமணனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை லட்சுமணன் மீது ஏவினான். இதை பார்த்த தேவர்கள் லட்சுமணன் வீழ்வது உறுதி என்று நினைத்து வருந்திக் கொண்டிருந்தனர். உடனே லட்சுமணன் தன்னிடமிருந்த சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை நாணில் பூட்டி, இந்திரஜித் தொடுத்த படைக்கலனை மட்டும் அழிப்பாயாக, இந்திரஜித்தின் உயிரையும் ஏனைய உலகங்களையும் அழிக்காதே என்று கூறி ஏவினான். அதேபோல் லட்சுமணன் ஏவிய பிரம்மாஸ்திரம் இந்திரஜித்தின் படைக்கலனை மட்டும் அழித்தது. இதைக் கண்டு தேவர்கள் லட்சுமணனை பாராட்டினர். லட்சுமணன் படைக்கலன்கள் மட்டும் அழித்ததை பார்த்து தேவர்கள் பாராட்டினர். ஆனால் இந்திரஜித் இதைக் கண்டு திகைத்து நின்றான். பிறகு இந்திரஜித் லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா, இப்பொழுது நான் விடும் அஸ்திரத்தால் நிச்சயம் நீ மாண்டொழிவாய். உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறிவிட்டு மிகச்சிறந்த அஸ்திரமான நாராயணஸ்திரத்தை ஏவினான். லட்சுமணனும் அதே அஸ்திரத்தை கொண்டு அதை தூள்தூளாக்கினார். இதை பார்த்த இந்திரஜித் மிகவும் கோபங்கொண்டு, இதற்கெல்லாம் விபீஷணன் தான் காரணம். அதனால் அவனை கொல்ல ஓர் அஸ்திரத்தை ஏவினான். அந்த அம்பு விபீஷணனை நோக்கி வரும்போது லட்சுமணன் அதையும் உடைத்தெறிந்தார். பிறகு இந்திரஜித் அங்கிருந்து மறைந்து அரண்மனையில் வீற்றிருக்கும் ராவணன் முன் தோன்றினான். இந்திரஜித் ராவணனை பார்த்து, உன் தம்பி விபீஷணனால் இன்று என் யாகம் தடைப்பட்டு போனது. பிறகு அங்கு நடந்த போரை பற்றி கூறினான். லட்சுமணனின் வில்வேகத்தையும் போர் திறமையும் பற்றி கூறினான். அதனால் நீ சீதையை மறந்துவிடு, இதுவே உனக்கு நன்மை. அவர்களும் போரை நிறுத்திக் கொள்வார்கள் என்று கூறினான். ராவணன் கோபத்துடன், நான் சீதையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு பதில் அவர்கள் முன் என் உயிரை துறப்பது மேல். உனக்கு போருக்குச் செல்ல பயமாக இருந்தால் என்னிடம் சொல், நானே போருக்குச் செல்கிறேன் என்று கூறினான். பிறகு இந்திரஜித் ராவணனிடம், தந்தையே, தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம், நானே போருக்கு செல்கிறேன் என்றான். இந்திரஜித் ராவணனிடம் இருந்து விடை பெற்று போர் நடக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு லட்சுமணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடும்போர் நடந்தது. லட்சுமணன் ஒரு அம்பை ஏவி இந்திரஜித்தின் தேரை உடைத்தெறிந்தார். பிறகு இந்திரஜித் கையில் வாளை ஏந்தி கொண்டு வானத்தில் சென்று மறைய முற்பட்டான்.
அப்போது லட்சுமணன் அம்பை எய்தி இந்திரஜித்தின் வாளோடு கையை வெட்டினான். தன் கையை இழந்த நிலையில் இந்திரஜித் லட்சுமணனை நோக்கி ஒரு சூலாயுத்தை வீசினான். லட்சுமணன் அதையும் உடைத்தெறிந்தார். பிறகு லட்சுமணன் வேதங்களை தெளிந்து கூறும் கடவுளும் அந்தணர்கள் வணங்கும் கடவுளும் ராமனே என்பது உண்மை என்றால் இந்திரஜித்தை கொல் என்று ஒரு கடிய பாணத்தை ஏவினான். அப்பாணம் இந்திரஜித்தின் தலையை சீவி கொண்டு விழுந்தது. மாவீரனும் மந்திர வேளையில் வல்லவனான இந்திரஜித் அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டான். இதை கண்டு விபீஷணன் ஆர்ப்பரித்தான். வானரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். தேவர்கள் லட்சுமணனை வாழ்த்தி பூமாரி பொழிந்தனர். பிறகு அங்கதன் இந்திரஜித்தின் தலையை கையில் ஏந்திக் கொண்டு அனுமன் லட்சுமணனை தோளில் ஏற்றிக்கொண்டு ராமரிடம் இச்செய்தியை கூறச் சென்றனர். இதை கேட்டு ராமர் லட்சுமணனை தழுவிக்கொண்டு, ராவணனுக்கு இனி யார் இருக்கிறார்கள்? அவனின் முடிவு காலம் வந்துவிட்டது என்று கூறி தன் மகிழ்ச்சியை காட்டினார். பிறகு ராமர் லட்சுமணனிடம், தம்பி லட்சுமணா, இந்த வெற்றிக்கு நீயும் காரணமில்லை, நானும் காரணமில்லை. இதற்கு காரணம் விபீஷணன் தான் என்று கூறி விபீஷணனை பாராட்டினார். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். இந்திரஜித் மாண்டச் செய்தியை ராவணனிடம் கூறினால் நம்மை கொன்று விடுவானோ என்று அஞ்சி தூதர்கள் சொல்ல பயந்தனர். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த தேவர்களும் அரக்கர்களும் பயந்து ஓடி ஒளிந்தனர். கடைசியில் அரக்கன் ஒருவன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராவணனிடம் சொல்லச் சென்றான். அவன் ராவணன் முன் கை கால்கள் நடுங்க நின்றான். அசுர குலத்தின் வேந்தனே, இளவரசர் இந்திரஜித் போரில் லட்சுமணனால் மாண்டார் என்று கூறினான். இதை கேட்டு ராவணன் கோபம் கொண்டு அவன் தலையை வெட்டி வீசினான். இந்திரனையே வென்ற இந்திரஜித்தை ஒரு சாதாரண மனிதன் லட்சுமணன் கொன்றுவிட்டானா என்பதை நினைத்து மிகவும் கோபம் கொண்டான். உடனே ராவணன் போர்க்களத்திற்கு சென்று இந்திரஜித்தின் உடலை கண்டு கதறி அழுதான். என் செல்வமே, எனக்கு முன் நீ மாண்டாயே. உன் ஆற்றல் மேரு மலையை போன்றது. நீ எனக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை நான் உனக்கு செய்யும்படி விதி செய்து விட்டதே. நீ இறந்த செய்தியை அறிந்து இந்திரன் முதலான தேவர்கள் மகிழ்ந்திருப்பார்களே. நீ இன்றி இனி நான் என்ன செய்யப் போகிறேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு மிகவும் புலம்பி கதறி அழுதான். அப்போது அவன் இந்திரஜித் வில்லோடு அறுபட்ட கையை கண்டு ஆறா துயரம் அடைந்தான். ராவணன் இந்திரஜித்தை அரண்மனைக்கு கொண்டு சென்று பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்து அழுதான். இந்திரஜித் இறந்த செய்தி மண்டோதரிக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு மகனே மகனே என்று அலறிக்கொண்டு இந்திரஜித் காலடியில் வந்து வீழ்ந்தாள். என் அன்பு செல்வமே, என் ஆருயிரே, இனி உன்னை நான் என்று காண்பேன். எவரும் வெல்ல முடியாத வலிமை உன்னிடம் இருந்ததே. நீ சிறு வயதில் அரண்மனைக்கு சிங்க குரலை கொண்டு அவற்றிற்கு சினமூட்டி விளையாடி மகிழ்வாயே. அது போன்ற காட்சியே இனிமேல் நான் எப்போது காணப்போகிறேன்? உனக்கு நேர்ந்த இந்த நிலைமைதானே நாளை உன் தந்தைக்கும் உண்டாகும் என்று கூறி புலம்பி அழுதாள். இந்திரஜித்தின் மனைவி ஸ்லோச்சனாவும் இந்திரஜித்தை கண்டு கதறி அழுதாள். இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அனைவரும் இந்திரஜித் மாண்ட செய்தியை அறிந்து கதறி அழுதனர். ராவணன் இவற்றையெல்லாம் கண்டு மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவன் இவ்வளவு துன்பத்திற்கும் காரணம் சீதைதான். நான் இப்பொழுதே சீதையை வெட்டி வீழ்த்துகிறேன் என்று கூறிக்கொண்டு வாளை உருவிக்கொண்டு அசோகவனத்தை நோக்கிச் சென்றான். ராவணனை தடுக்க மந்திரிமார்களும் ராவணனின் மனைவிமார்களும் எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் போயிற்று. அப்போது மகோதரன் ராவணனை தடுத்து, அரசே, சற்று பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு அந்நியாய செயலை செய்து விடாதீர்கள். ஒரு பெண்ணை கொல்வது வீரனுக்கு அழகல்ல. அவ்வாறு தாங்கள் கொன்றாலும் தேவர்கள் முதலானோர் தங்களை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். நீங்கள் சீதையை அடைவதுதான் நல்லது. தங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தால் அதை ராமலட்சுமணன் மேல் காட்டுங்கள். சீதையை கொன்றுவிட்டு நாளை போரில் ராமனையும் லட்சுமணனையும் வெல்வதில் என்ன பயனுள்ளது? அதனால் தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆறுதல் கூறினான். மகோதரன் கூறியதை கேட்டு ராவணன் திரும்பிச் சென்றான். ராவணன் தன் ஏவலாட்களிடம் உலகில் உள்ள அரக்கர்கள் அனைவரும் இங்கு வரவேண்டும் என்று கட்டளையிட்டான். ராவணனின் கட்டளைப்படி உலகில் உள்ள அரக்கர்கள் இலங்கையை வந்தடைந்தனர். ராவணனின் தூதர்கள் ராவணனுக்கு படைகளை அறிமுகம் செய்தனர். இவர்கள் சாகத்தீவினர், இவர்கள் குசைத்தீவினர் என்று அங்கு வந்த 1000 படைகளை அறிமுகம் செய்தான். இவர்கள் அனைவரும் மேருமலையை தூள்தூளாக்குவர். இவர்களால் முடியாத செயல் என்பது எதுவும் கிடையாது என்றனர். பிறகு ராவணன் அங்கிருந்து சென்று அரண்மனையின் கோபுரத்தின் மேல் நின்று அரக்கர்களின் எண்ணிக்கையை பார்த்தான். அதன் பின் ராவணன் படைத்தலைவர்களை அழைத்து இப்போர் ஏற்பட்டதற்கான காரணத்தை விவரமாக கூறினான். அவனுக்கு சீதை மீது ஏற்பட்ட காதலை பற்றியும் கூறினான். அதற்கு அப்படைத்தலைவர்கள், மனிதர்களிடமும் வானரங்களிடமும் போரிடவா எங்களை அழைத்தீர்கள் என்றனர். அப்பொழுது வன்னி என்னும் தலைவன், அந்த மனிதர்கள் யார்?
உங்களை காட்டிலும் அவர்கள் வலிமையானவர்களா என்று கேட்டான். அப்போது மாலியவான் அவர்களிடம், அவர்கள் வானரங்கள் என்று அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களில் ஒருவன் இங்கு வந்து அசோகவனத்தை அழித்து இலங்கை நகரையும் தீமூட்டிவிட்டு சென்று விட்டான். அது மட்டுமின்றி பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்தவர்களை சிறு பொழுதில் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அவர்களை உயிர்ப்பித்து விட்டான். ராமன் என்ற மானிடனோ திருபார்கடலை கடைந்த இந்திரனின் மைந்தன் வாலியை கொன்றவன் என்றான். இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி சீதையை விடுவிப்பதுதான் என்றான். ஆனால் அதற்கு வன்னி என்பவன் அரசனின் தம்பிமார்களும் மகன்களும் மாண்டபின் சீதையை விடுவிப்பது தவறு. எதிரிகளை வென்று காண்பிப்பதுதான் சிறந்தது என்றான். பிறகு அவன் ராவணனை பார்த்து, வேந்தனே, இவ்வளவு நடந்த போதிலும் தாங்கள் ஏன் போருக்கு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ராவணன் முதல் நாள் போரில் தோற்றதை கூறாமல், எனக்கு மனிதர்கள் மீதும் குரங்குகள் மீதும் போர் செய்ய கேவலமாக இருந்தது என்றான். பிறகு படைத்தலைவர்கள், நாங்கள் செல்கிறோம், இன்றுடன் போர் முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றனர். போருக்கு செல்ல படைகள் தயாராயின. அந்த படைகள் மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை. இவற்றில் மூலப்படையே தொன்மையானது என அவர்கள் நாங்களே செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். மூலப்படையை கண்ட ஜாம்பவான் மற்றும் வானரங்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். நீலனும் அங்கதனும் வானரங்களை தடுத்து நிறுத்தி, யாரும் பயப்பட வேண்டாம் என்று கூறினர். அதற்கு வானரங்கள், அங்கே பாருங்கள், அங்கு வருபவர்கள் எல்லாம் அசுர சேனைகள், உலகத்தை அழிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களுடன் போர் புரிய 1000 ராமர் வந்தாலும் லட்சுமணன் வந்தாலும் முடியாது. நாம் உயிர் வாழ்வதற்கு மலைகளும் குகைகளும் உள்ளது. பசியார காய் கனிகள் இருக்கிறது எங்களுக்கு, அது போதும் என்று நடுநடுங்க கூறினார்கள். அப்பொழுது அங்கதன் ஜாம்பவானை பார்த்து, மதிநலம் மிக்கவரே, தாங்கள் இவர்களை கண்டு அஞ்சலாமா? நம்முடன் இருப்பவர் மனிதன் என்று எண்ணுகிறீர்களா? உலகத்தை ஆளும் பரம்பொருளே மனிதனாக வந்திருக்கிறார் அல்லவா? நம்மை காக்க ராமரின் கோதண்டம் இருக்கிறது. அவர் நிச்சயம் இந்த அசுர சேனைகளை வென்று காட்டுவார். அதனால் பயம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறி அழைத்து வந்தனர். விபீஷணன் ராமரிடம், பெருமானே, இந்த படைகள் மூலப்படைகள். இவர்கள் ராவணனின் கட்டளையால் இங்கு வந்துள்ளார்கள். இவர்கள் உலகத்தையே வெல்லும் அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்கள் என்றான். பிறகு ராமர் லட்சுமணனிடம், தம்பி லட்சுமணா, நான் இந்த மூலப்படைகளை எதிர்த்து போரிட்டு அழிக்கிறேன். நீ வானரங்களுக்கும் விபீஷணனுக்கும் துணையாக இரு என்று கூறிவிட்டு தன் கோதண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு போருக்கு சென்றார். ராமர் போருக்கு செல்வதை பார்த்த தேவர்கள், ராமர் ஒருவரால் இந்த அசுர சேனைகளை அழிப்பது கடினம். ராமர் நற்குணத்தில் சிறந்தவர், சிறந்த வில்லாளன். ஆனால் அரக்கர்களோ அதர்மம் செய்பவர்கள். அதர்மத்தை காட்டிலும் தர்மம்தான் வெல்லும். இப்போரில் அறம்தான் வெல்லும் என்று கூறி ராமர் போரில் வெற்றி பெற வாழ்த்தினார்கள். ராமர் தன் வில்லின் நாணோசையை எழுப்பி அரக்கர்கள் முன் நின்றார். அரக்கர்கள் ராமரை கண்டு, இந்த சிறு மனிதனா நம்மை எதிர்த்து போர் புரிய போகிறான். மலை போல் பலம் கொண்ட நம்மை இந்த எறும்பு கடிக்க முடியுமா என்று ஏளனம் செய்தனர். இவனை அழிக்க ஒரு நொடி போதும் என்று ராமர் மீது பாணங்களை ஏவினர். ராமர் அப்பாணங்களை தடுத்து கோதண்டத்தில் 1000 பாணங்களை தொடுத்து அரக்கர்களை அழித்தார். ராமரின் கரவேகம் மின்னலை போல் இருந்தது. நொடி பொழுதில் 1000 பாணங்களை தொடுத்து கடைசியில் 1,00,000 பாணங்கள் அரக்கர்களை அழித்தது. இவ்வாறு நொடியில் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினார். ராமர் ஒருவரே பல்லாயிர ராமனாக இருப்பது போன்ற தோற்றம் அரக்கர்களுக்கு ஏற்பட்டது. போர்க்களத்தில் ஒவ்வொரு அரக்கனுடனும் ராமர் போரிடுவது போன்ற தோற்றம் அரக்கர்களை நிலைதடுமாற வைத்தது. ராமனின் கைவில்லின் மணி ஒலிக்கும் போதெல்லாம் அரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக இறந்து வீழ்ந்தனர். ராமருடைய கோதண்டத்தில் 16 தங்க மணிகளும் 16 கவந்த மணிகளும் மொத்தம் 32 மணிகள் தொங்கவிட்டிருந்தது. 1000 யானைகள், 10,000 தேர், 1 கோடி குதிரைகள், 1000 சேனை வீரர்கள் இறந்தால் ராமருடைய வில்லில் உள்ள கவந்த மணி ஒரு முறை ஒலிக்கும். அந்த கவந்த மணி 1000 முறை ஒலித்தால் பெரிய தங்கமணி பெரிய சத்தத்தோடு கணீர் என்று ஒலிக்கும். போரில் ராமருடைய கோதண்டத்தில் உள்ள 32 மணிகளும் இடைவிடாமல் 7.5 நாழிகை ஒலித்தது. அப்படியென்றால் அசுர சேனைகள் மாண்ட எண்ணிக்கையை எவ்வாறு எண்ண முடியும்? ராமருடைய சக்தி வாய்ந்த போரை நாம் இந்த மூலப்படை மூலமாக அறிந்து கொள்ளலாம். ராவணன் ஒளிவீசும் தேரில் ஏறி தேவர்களை வென்ற வில்லை கையில் ஏந்தி கொண்டு யானை படைகளும் குதிரை படைகளும் காலாட்படைகளும் புடைசூழ வானர வீரர்களை கொல்ல போர்க்களத்திற்கு வந்தான். அங்கு தன் அரக்கப்படைகள் அழிவதை அறிந்து மிகவும் கோபங்கொண்டான். வானர வீரர்களும் அரக்கப்படைகளும் பெரும் ஆரவாரத்துடன் போர் புரிந்தனர். ராவணன் கோபங்கொண்டு லட்சுமணனுடன் எதிர்த்து போரிட்டான். ராவணன் ஏவும் அஸ்திரங்களை லட்சுமணன் எளிதாக உடைத்தெறிந்தார்.
இதை பார்த்த ராவணன் லட்சுமணனை சாதாரணமான அஸ்திரங்களை கொண்டு வீழ்த்த முடியாது என்பதை எண்ணி தெய்வ படைகலன்களை கொண்டு வீழ்த்த நினைத்தான். அதனால் ராவணன் சிவபெருமானால் உண்டாக்கப்பட்ட மோகாஸ்திரத்தை லட்சுமணன் மீது ஏவினான். இதை பார்த்த விபீஷணன் அந்த கணையை முறியடிக்க லட்சுமணனை நாராயணஸ்திரத்தை பிரயோகம் செய்யும்படி கூறினான். அதன்படி லட்சுமணனும் நாராயணஸ்திரத்தை பிரயோகம் செய்து மோகாஸ்திரத்தை வீழ்த்தினான். இதை கண்ட ராவணன் விபீஷணன் மீது கோபம் கொண்டு அவனை வீழ்த்த நினைத்தான். அதனால் அவன் மண்டோதரியின் தந்தை மயன் மண்டோதரியின் திருமணத்தின் போது சூலாயுதத்தை ராவணனுக்கு கொடுத்தான். அந்த சூலாயுதம் யாரை நோக்கி பிரயோகம் செய்தாலும் அது அவர்களை கொன்றுவிட்டு திரும்ப வரும். விபீஷணனை கொல்ல ராவணன் மயன் கொடுத்த சூலாயுதத்தை அவன் மீது பிரயோகம் செய்தான். இதை பார்த்த விபீஷணன், இன்று நிச்சயம் இந்த சூலாயுதம் என்னை வீழ்த்தப் போகிறது என்று கூறினான். லட்சுமணன் சூலாயுதத்தை தடுக்க பல கணைகளை ஏவினான். அவை அனைத்தும் பயனற்று போனது. தங்களிடம் அடைக்கலம் புகுந்த விபீஷணனை காக்க எண்ணி லட்சுமணன் அந்த கணையை தான் வாங்கிக் கொள்ள விபீஷணன் முன் வந்து நின்றான். லட்சுமணனுக்கு முன் அங்கதன் வந்து நின்றான். அங்கதனுக்கு முன் சுக்ரீவன் வந்து நின்றான். சுக்ரீவனுக்கு முன் அனுமன் வந்து நின்றான். இப்படி அந்த கணையை வாங்க மாறி மாறி நின்று கொண்டிருந்தனர். சூலாயுதம் நெருங்கி வரும் நேரத்தில் லட்சுமணன் முன் நின்று அதை தன் மார்பில் வாங்கிக் கொண்டான். அந்த சூலாயுதம் லட்சுமணனின் மார்பில் பட்டு அவரது உயிரை பறித்துச் சென்றது. லட்சுமணன் நிலத்தில் வீழ்ந்தார். லட்சுமணன் வீழ்ந்ததை பார்த்து கோபம் கொண்ட விபீஷணன் ராவணனின் தேரையும் குதிரைகளையும் உடைத்தெறிந்தார். ராவணன் லட்சுமணன் இறந்துவிட்டான், போர் முற்று பெற்றுவிட்டது என்று நினைத்து அரண்மனைக்கு திரும்பினான். லட்சுமணனின் அருகில் சென்று விபீஷணன் கதறி அழுதான். அப்பொழுது ஜாம்பவான் அனுமனிடம், அனுமனே, நீ உடனே சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லட்சுமணனை காப்பாயாக என்று கூறினான். அனுமனும் உடனே வடக்கே சென்று சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லட்சுமணனுக்கு உயிர்ப்பித்தான். உயிர் பெற்ற லட்சுமணன் எழுந்ததும், விபீஷணன் நலமாக இருக்கிறானா என்று கேட்டார். பிறகு அனுமனை கட்டி தழுவிக் கொண்டார். அனைவரும் ராமரிடம் பெருமானே அடைக்கலம் புகுந்தவரை காக்கும் பொருட்டு லட்சுமணன் உயிர் தியாகம் செய்து உயிர் பெற்றுள்ளார் என்று கூறினார்கள். இதை கேட்டு ராமர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். லட்சுமணனின் புகழ் ஓங்கி நிற்கும் என்று கூறி வாழ்த்தினார். பிறகு ராமரும் லட்சுமணரும் ஓய்வு பெற சென்று விட்டனர். வானரங்கள் இந்த மூலப்படையை ராமர் எவ்வாறு அழித்திருப்பார் என்பதை போர்க்களத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு அரக்கர்களின் பல சேனைகள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு ராமரை நினைத்து துதித்து போற்றினர். ராவணன், நான் லட்சுமணனை கொன்றுவிட்டேன், அங்கு மூலப்படைகள் ராமனை கொன்றிருப்பார்கள் என்று நினைத்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். அதனால் அவன் தனக்காக போர் செய்த படைத்தலைவர்களுக்கு விருந்து வைக்க ஏற்பாடு செய்ய நினைத்தான். உடனே ஏவலாட்களை அழைத்து விருந்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். ராவணனின் கட்டளைக்கிணங்க ஏவலர்கள் சுவையான பண்டங்களும் இனிப்பு வகைகளும் வகை வகையான குளிர் பானங்களும் நிரப்பி வைத்தனர். அரண்மனையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது தூதர்கள் அங்கு வந்து, அரசே, தாங்கள் அனுப்பிய மூலப்படைகளை ராமர் அழித்துவிட்டார் என்று கூறினர். இதை கேட்டு ராவணன் திடுக்கிட்டான். ஒரு மனிதன் மூலப்படையை தனியாக நின்று அழித்து விட்டானா? இது ஆச்சரியமாக இருக்கிறதே. அப்படி இருப்பினும் நான் லட்சுமணனை கொன்றுவிட்டேன். ராமன் லட்சுமணன் மாண்ட செய்தியை அறிந்து அவனும் வீழ்வான் என்று நினைத்து மகிழ்ந்தான். அப்போது மற்றொரு தூதர்கள் அங்கு வந்து, அரசே, தாங்கள் வீழ்த்திவிட்டு வந்த லட்சுமணன் உயிர் பெற்றான். அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு உயிர்ப்பித்து விட்டான் என்று கூறினர். இதை கேட்டு ராவணன் அதிர்ச்சி அடைந்தான். மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவன் கோபுரத்தின் மேல் நின்று மூலப்படையை அழிந்ததை பார்த்தான். இனி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். ராவணன் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு சென்றான். அங்கு ராவணனின் பாட்டன் மாலியவான் ராவணனை பார்த்து, ராவணா, இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள். சீதையை ராமனிடம் கொண்டு சென்று ஒப்படைத்து விடு. இதுதான் உனக்கு நலம். உன்னால் இந்த அரக்க குலம் அழியும்படி செய்து விடாதே. இப்பொழுதாவது விபீஷணன் கூறியதை நினைத்துப்பார். அந்த பரம்பொருளே மண்ணுலகில் ராமனாக அவதரித்துள்ளான். இனியும் அதர்ம செயலை செய்யாதே என்று அறிவுரை கூறினான். இதை கேட்டு ராவணன் மாலியவான் மீது கோபம் கொண்டான். பிறகு மகோதரனிடம், மகோதரா, இன்னும் எஞ்சியிருக்கும் அரக்க சேனை படைகளை தயாராக இருக்கும்படி கட்டளையிட்டான். ராவணனின் கட்டளைப்படி அரக்கப்படைகள் போருக்கு தயாராக இருந்தன. ராவணன் நீராடி சிவபூஜை செய்தான். பிறகு தன்னிடமிருந்த விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தான தர்மம் செய்தான். ராவணன் இரத்தின கவசம் கட்டி வில்லை கையில் ஏந்திக் கொண்டு சூரியனைப் போல் ஒளி வீசும் தேரில் காற்றை விட வேகமாகச் செல்லும் குதிரைகளை பூட்டி அதில் போருக்கு தேவையான வாள், சூலம் முதலிய ஆயுதங்களை வைத்து அத்தேருக்கு மலர்களால் பூஜித்து வழிபாடு செய்தான்.
ராவணனுடைய 10 தலைகளும் ரத்தினங்களால் அழகுபட்டிருந்தன. ராவணனோ கணவனை நினைத்து இன்று சீதை அழ வேண்டும், அப்படி இல்லை என்றால் மண்டோதரி அழ வேண்டும், இவ்விரண்டில் ஒன்று இன்று நடந்தே ஆகும் என்று கூறிவிட்டு சிங்கத்தைப் போல் தேரில் ஏறி போர்க்களத்திற்குச் சென்றான். ராவணனுடைய கோபத்தைக் கண்டு தேவர்கள் இன்று என்ன நிகழப் போகிறதோ என்று கதி கலங்கியிருந்தனர். ராவணன் போருக்கு வருவதைக் கண்ட விபீஷணன் ராமரிடம் சென்று ராவணன் போருக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறினான். இதை கேட்டு வானரங்கள் பயத்தால் நடுநடுங்கிப் போயினர். ராமர் வானரங்களிடம் கருணையுடன், வீரர்களே, தாங்கள் பயப்பட வேண்டாம், இன்று ராவணனின் வதம் நிகழும், நீங்கள் அனைவரும் துன்பத்திலிருந்து மீள்வீர்கள் என்று கூறிவிட்டு போர்க்களம் பூண்டார். விண்ணுலகத்தில் சிவபெருமான் தேவர்களை அழைத்து, இன்று இந்த போர் முடிந்துவிடும், ராவணன் இன்று மாழ்வான், அதனால் ராமருக்கு இந்திரனின் தேரை காட்டிலும் நிகரில்லாத வெற்றி பொருந்திய தேரை ராமருக்கு அனுப்புங்கள் என்று பணித்தார். இந்திரன் உடனே ஒரு தேரை தயார் செய்தார். அத்தேரை தேவர்கள் அனைவரும் வணங்கி இப்போரில் வெற்றியை காண்பாயாக என கூறி வாழ்த்தினர். அத்தேரை இந்திரனின் தேர்பாகனான மாதலியிடம் கொடுத்து ராமருக்கு அனுப்பினர். அத்தேர் ராமரின் முன் வந்து நின்றது. ராமர் அத்தேரை கண்டு திகைத்து நின்றார். ராமர் அத்தேரை பார்த்து இது அரக்கர்களின் மாய வேலையாக இருக்குமோ என்று நினைத்தார். ராமர் மாதலியை பார்த்து, நீ யார், உன் பெயர் என்ன என்று கேட்டார். மாதலி ராமரை வணங்கி, என் பெயர் மாதலி, நான் இந்திரனின் தேர்ப்பாகன், சிவபெருமானும் பிரம்மதேவனும் கட்டளையிட இந்திரனால் அனுப்பப்பட்ட தேர் இது, இந்த தேரின் தேர்பாகன் நான் என்றான். பிறகு அத்தேரில் பூட்டியிருந்த குதிரைகள் மாதலி கூறிய அனைத்தும் உண்மையே என்று வேத மொழிகளால் உறுதி செய்தன. பிறகு விபீஷணன் அங்கு வந்து அத்தேரை உற்று நோக்கினான். ராமர், லட்சுமணன், அனுமன் விபீஷணனை பார்த்து, இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என்று கேட்டார். அவர்கள், பெருமானே, இதில் சந்தேகப்பட ஒன்றுமில்லை, இது இந்திரன் அனுப்பிய தேர்தான் என்றனர். பிறகு ராமர் அத்தேரில் ஏறி அமர்ந்தார். தேவர்கள் வாழ்த்து மழை பொழிய ராமர் போருக்கு புறப்பட்டுச் சென்றார். அத்தேர் ராவணன் முன் வந்து நின்றது. ராவணனும் தேரை விரைந்து செலுத்தி ராமர் முன் வந்து நின்றான். ராமரின் தேர் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுத்தது என்பதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டான். கோபத்தால் அவன் கண்கள் சிவந்தன. ராமரும் ராவணனும் போர் புரிய எதிரெதிரே நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ராவணனின் மந்திர ஆலோசனையின் அமைச்சரான மகோதரன் ராமரை நோக்கி அம்புகளை ஏவினான். ராமர் அந்த அம்புகளை தன் அம்புகளால் தகர்த்தெறிந்தார். பிறகு மகோதரனின் படைகள் ராமரை தாக்க ஓடி வந்தன. ராமர் அந்த அரக்க படைகளை அம்பு மழை பொழிந்து அழித்தார். இப்பொழுது மகோதரன் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தான். ராமர் மகோதரனை நோக்கி ஒரு கணையை ஏவினார். அந்த கணை மகோதரனின் தலையை துண்டித்துச் சென்றது. மகோதரன் அந்த இடத்திலேயே மாண்டொழிந்தான். மகோதரனின் மரணத்தைக் கண்டு ராவணன் கடுங்கோபம் கொண்டான். அவன் கண்கள் கோபத்தால் சிவந்தது. ராவணனுடைய படைகள் ராமரை சூழ்ந்து ஓடி வந்தன. ராமர் அம்புகளால் அரக்கர்களை அழித்து கொண்டிருந்தார். அடுத்த பதிவில் ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே அரக்கன் ராவணேஸ்வரனின் மரணத்தை பற்றி பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன்.